இப்போ சாதாரணமாக ஒரு வாளி இருக்குது, வாளியில் நம்ம தண்ணி எடுத்து கொண்டு போகிறோம் அப்படின்னாலே அது அந்த பக்கமாக இந்த பக்கமாக ஆடி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே கடல் வழியாக கப்பல்கள் மூலமாக கூட எண்ணெயை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுவும் பலாயிரம் டன் அளவுக்கான எண்ணெயை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போது கடலில் சாதாரணமாக ஒரு அலை ஏற்பட்டுச்சுனாலே கப்பல் அந்த பக்கமாக இந்த பக்கமாக ரொம்ப ஈஸியாக ஆடும். அப்போ அந்த எண்ணெய் மொத்தமாக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை தடுக்கிற விதமாக இந்த கப்பல்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க? இப்போது ஒரு பெரிய அலை வந்து இந்த எண்ணெய் இருக்கக்கூடிய கப்பல் மேலே மோதும் போது அந்த கப்பல் அந்த பக்கமாக இந்த பக்கமாக அசையும். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எண்ணெயுமே அந்த பக்கமாக இந்த பக்கமாக அசையும். அப்போ அந்த கப்பல் மேலே ஒரு கூடுதலான ஃபோர்ஸ் வந்து சேர்ந்து அந்த கப்பலை ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெயோடைய அந்த ஃபோர்ஸ் வந்து மொத்தமாக கவுத்திறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணெயை தேக்கி வைக்கக்கூடிய அந்த மொத்த இடத்தையுமே அவங்க ஒரே கம்பார்ட்மெண்ட்டாக இல்லாமல் குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரிச்சுடுவாங்க. அப்படி பிரிச்சதுனால ஒரு அலை வந்து அடிக்கும் போது குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸாக அது பிரிஞ்சிருக்கிறதுனால அதில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸுமே கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கே அந்த கப்பல் ஒட்டுமொத்தமாக சாயும் அப்படின்னா இங்கே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுது. ஆனால் இப்படி பண்ணும்போது ஒரு முக்கியமான சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, இப்போ நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறதுனால எண்ணெயை ஃபில் பண்ணும்போது தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ்ல தான் ஃபில் பண்ணுவீங்க. அப்போ ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது அந்த பக்கம் கப்பலோட எடை அதிகமாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கப்பலை வந்து 15 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 15ல முதல்ல ஒரு 5 கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் எண்ணெயை ஃபில் பண்ணுவாங்க. அந்த 5மே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 5 கம்பார்ட்மெண்ட்டாக இல்லாமல் வேற வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய 5 கம்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி பைப் லைன் மூலமா அந்த 5 கம்பார்ட்மெண்ட்லையும் ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த பைப் லைன் மூலமா அதுக்கு அடுத்த 5, அதுக்கு அடுத்த பைப் லைன் மூலமா அதுக்கு அடுத்த 5 அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே பேலன்ஸ்டா அந்த வெயிட் எல்லா இடத்துலயுமே பேலன்ஸா மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் அந்த கப்பலை வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி கப்பல்ல இருந்து எண்ணெய் எடுக்கும் போதுமே ஒரு பக்கத்துல இருந்து மட்டுமே எடுக்காம இந்த மாதிரி வேற வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எண்ணெய் எடுக்கும் போது கடைசி வரைக்கும் அதோட வெயிட் ஈவனா அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆனா இப்படி எண்ணெய் எல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா கப்பலோட ஒட்டுமொத்த எடையும் குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சதுக்கு அப்புறமா அங்க பெரிய அலை அடிக்குது இல்லைன்னா வந்து ஒரு புயல் வருது அப்படின்னா அப்ப அந்த கப்பலோட ஸ்டெபிலிட்டி குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த எண்ணெயை தேக்கி வைக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் வச்சிருப்பாங்க. இது எதுக்காகனா கப்பலோட எடையை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிய வரும்போது அந்த கேப் முழுக்க வெளியே கடல் தண்ணி தானே இருக்கு, அந்த கடல் தண்ணியை கொண்டு வந்து மொத்தமாக அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த தண்ணியோட வெயிட் காரணமாக அந்த கப்பலுடைய ஒட்டுமொத்த எடையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். இப்படி கடல் வழியா கப்பல் மூலமா அந்த எண்ணெய் எல்லாம் தரைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து அதை ரிஃபைனரிஸ்க்கு அனுப்புவாங்க. ரிஃபைனரிஸ்ல அது பெட்ரோல், டீசல், தார், மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் அது வந்து ரிஃபைன் ஆகி தேவையான இடங்களுக்குலாம் அதை அப்படியே அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்புறத அந்தந்த நாட்டுக்குள்ள அனுப்புறது மட்டும் இல்லாம வேற வேற நாடுகளுக்கு கூட அவங்க வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அதுக்கான உதாரணம் தான் நம்ம மாதிரி ரஷ்யா ஜெர்மனிக்கு 4000 கிலோமீட்டர் நீளத்துக்கு பைப்லைன்ஸ் மூலமா வந்து ஆயில் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த பைப்லைன்ஸ் மூலமாவே ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு அந்த ஆயிலை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் எல்லாமே இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்கே தான் ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. என்னன்னா, பைப்லைன்ஸ் மூலமா எண்ணெயை எப்படி ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.